வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வாழ்வியல் கணிதம் பயிற்சி 4 7வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 12 நாள்களிலும் பி மற்றும் சி ஆகியோர் அதை 15 நாள்களிலும் ஏ மற்றும் சி ஆகியோர் அதை 20 நாள்களில் முடிப்பர். ஒவ்வொருவரும் தனித்தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? என்ன கொடுத்துருக்காங்க? ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா ஒரு வேலையை 12 நாளில் முடிப்பாங்க. பியும் சியும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாள் அந்த வேலையை 15 நாளில் முடிப்பாங்க. ஏவும் சியும் சேர்ந்தாங்கன்னா 20 நாள் முடிப்பாங்க. அப்போ இந்த வேலை தனித்தனியாக கொடுத்தோம்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க கண்டுபிடிக்கலாமா? இது நேரம் மற்றும் வேலை. அப்போ ஓரலகு முறை தான் நம்ம பயன்படுத்தணும். ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலை நம்ம மாற்றிக்கலாமா? பாருங்கள், ஏ ப்ளஸ் பியின் ஒரு நாள், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இது பண்ணுறாங்க. அப்போ ஏ ப்ளஸ் பியின் ஒரு நாள் வேலை எவ்வளவு? ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா 12 நாளில் முடிப்பாங்க. அப்போ ஒரு நாள் எவ்வளோ முடியும்? 12ல் ஒரு பங்கு, அதாவது 1/12. பி ப்ளஸ் சி எத்தனை நாள் முடிப்பாங்க? 15 நாளில் முடிப்பாங்க. அப்போ ஒரு நாள் எவ்வளோ முடிப்பாங்க? 15ல் 1, அதாவது 1/15. ஏவும் சியும் சேர்ந்தாங்கன்னா 20 நாளில் முடிப்பாங்க. அப்போ ஒரு நாள் எவ்வளோ முடிப்பாங்க? 20ல் 1, அதாவது 1/20. இப்போ பாருங்க, இதை நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம், இதை 2ன்னு எடுத்துக்கலாம், இதை 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். கூட்டுவோமா? பாருங்கள், இடது பக்கம் எல்லாத்தையும் கூட்ட போகிறோம், வலது பக்கம் எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். கூட்டுங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் சி, இது எல்லாத்தையும் கூட்டிட்டோமா? அதே மாதிரி இங்கே எல்லாத்தையும் கூட்டுங்க. 1/12 ப்ளஸ் 1/15 ப்ளஸ் 1/20 கூட்டியாச்சா? இப்போ பாருங்கள், இங்கே ஏ 2 தடவை இருக்குது, பி 2 தடவை இருக்குது, சி 2 தடவை இருக்குது. அப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க. 2a, ஏவையும் கூட்டினா 2a, பியும் கூட்டினா 2b, சியும் கூட்டினா 2c ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள், பகுதி எல்லாமே வேறு வேறு நம்பராக இருக்குது. நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எடுக்கலாமா? இந்த இடத்துல பாருங்கள், 12, 15, 20. இந்த இடத்துல ரெண்டாவது படி பயன்படுத்துமா? ரெண்டாவது படி பண்ணுங்கள். என்ன வரும்? 6 2 12, 15 2 கொண்டு வகுக்க முடியாது, அப்படியே போட்டுக்கணும். 2 20. திரும்ப ரெண்டாவது படி பயன்படுத்துங்க. 2 6, 15 2 கொண்டு வகுக்க முடியாது, இங்கே 5 10 இருக்குது. அப்போ 2 10. இப்போ மூணாவது எப்படி பயன்படுத்தலாம் பாருங்க. என்ன வரும்? 1 3 3, 15ல் 5 15, இந்த 5 அப்படியே வந்துடும். அப்போ பாருங்க, அஞ்சாம் ஏற்பாடு 1 1 1 வந்துருச்சா? அப்போ எல்சிஎம்னா நம்ம என்னதுன்னா மீச்சிறு பொது மடங்கு, அப்படி இல்லைன்னா மீசிமா, எப்படின்னா சொல்லிக்கலாம். மீச்சிறு பொது மடங்குனாலும் மீசிமானாலும் ரெண்டும் ஒன்று தான். என்ன பாருங்க, எல்லாத்தையும் பெருக்குங்க. 2 2 4, 4 3 12, 12 5 60. அப்போது பகுதியில் எல்லாம் நமக்கு 60 வர மாதிரி மாற்றணும். இந்த இடத்துல பாருங்கள், 1/12. நமக்கு பகுதியில் 60 வரணும். எதை கொண்டு பெருக்கணும்? 5 கொண்டு பெருக்கினா வருமா? 5 12 60. அப்போ 5/5 ப்ளஸ் 1/15 இருக்குது. நம்ம பகுதியில் 60 வரணும். அப்போ 15 எதை கொண்டு பெருக்கணும்? 4 கொண்டு பெருக்கணுமா? அப்போ 4/4 ப்ளஸ் 1/20 இருக்குது. நமக்கு 60 வரணும். அப்போ எதை கொண்டு பெருக்கணும்? 3 கொண்டு பெருக்கணுமா? 3/3. இப்போ பாருங்கள், இதுலேருந்து இந்த 2 நம்ம பொதுவாக வெளியே எடுத்து வச்சுருவோம். பொதுவாக எடுத்துட்டோம்னா இங்கே ஏ மட்டும் இருக்கும், 2 வெளியே எடுத்துட்டோம், பி மட்டும் இருக்கும், 2 பொதுவாக எடுத்துட்டோம், சி மட்டும் இருக்கும். இப்போ பாருங்கள், பகுதியில் பாருங்கள், 12 5 60, 15 4 60, 20 3 60 சமமாயிருச்சு. அதை ஒரு தடவை எழுதிக்கிட்டால் போதும். இப்போ இதை பெருக்குங்க. 1 5 5 ப்ளஸ் 1 4 4 ப்ளஸ் 1 3 3. இந்த இடத்துல 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இந்த ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக நம்ம மதிப்பு பிரதி இல்லாமல் பாருங்கள், ஏ ப்ளஸ் பியோட மதிப்பு 1/12. இந்த ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றிக்கலாம்? 1/12 மாற்றுவோமா? அந்த ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக 1/12 ப்ளஸ் இந்த சி அப்படியே தான் வரும். இதெல்லாம் சுருக்கிடுவோம். 5 4 கூட்டினா 9, 9 ஒரு 3 கூட்டினா 12 இல்லையா? 12/60. இப்போ பாருங்க, நமக்கு இந்த 1/12 அப்படியே இருக்கட்டும், இந்த ப்ளஸ்ஸையும் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க, இதை கேன்சல் பண்ணுங்க. 1 12 12 எத்தனை வரும்? 5 12 60. அப்போ இந்த இடத்துல 1/5, இந்த 2 இருக்கா, இங்கே வந்து என்ன மாறும்? வகுத்தலாம் மாறும், பகுதிக்கு வரும். இங்கே பெருக்கல் இருக்குது, அங்கே வந்தால் பகுதிக்கு வரும் 2. நமக்கு என்ன வேணும்? சி தானே வேணும். பாருங்கள், சி ஈக்குவல் டு 1/5 2 பேர்னா 10, இது ப்ளஸ் 1/2, இங்கே வந்தால் மைனஸ் 1/2. இப்போ பாருங்கள், சி ஈக்குவல் டு குறுக்கு பெருக்கல் எடுத்துருவோமா? முதல்ல பகுதியை பெருக்குங்க.
10 12 பெருக்குனா 120. 10 12 120. இப்போ குறுக்க பெருங்க. 1 12 12 மைனஸ் 1 10 10. சி ஈக்குவல் டு 12ல் 10 கழிச்சுனா 2 பை 120. இதை கேன்சல் பண்ணுங்க. 2 2 6 12 6 2 12 இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ சி ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க, 1/60. என்ன செஞ்சிட்டோம், சியோட மதிப்பை கண்டுபிடிச்சா 1/60. அப்போது இதை தலைகளை மாத்திரம் 60/1. அப்போ சின்றது எத்தனை நாளில் முடிப்பார், 60 நாளில் முடிப்பார். ஒரு இதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இதை கொண்டு போய் எங்கே பிரதியிடலாம் பாருங்க, சி ஈக்குவல் டு 1/60 என 3ல் பிரதியிட்டாலும் சரி 2ல் பிரதியிட்டா எல்லாம் கரெக்டாக தான் வரும். 3ல் பிரதியிடலாமா, 3ல் பிரதியிட 3ல் கொண்டு போய் பிரதியிட போகிறோம். இப்போ பாருங்க 3ல் என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1/20 இருக்கா. நம்ம சிக்கு பதிலாக 1/60 பிரதியிட போகிறோம். பாருங்க, ஏ ப்ளஸ் சி, சியோட மதிப்பு 1/60. இது எதுக்கு சமமாக இருக்குது, 1/20க்கு சமமாக இருக்குது. அப்போ நமக்கு ஏ தானே வேணும். ஏ ஈக்குவல் டு 1/20 மைனஸ் 1/60. இது ப்ளஸ்ஸுங்க வந்தால் மைனஸாக மாறிடுச்சு. இப்போ பாருங்கள், இங்கே 60 இருக்குது, இங்கே 20 இருக்குது. பகுதி சமமாக இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 20 எதை கொண்டு போயிருக்குன்னா 60 வரும், 3 கொண்டு போயிருக்குன்னா வந்துருமா. அப்போ 3/3. அப்போ ஏ ஈக்குவல் டு பாருங்கள், 20 3 பேருக்குன்னா 60, இங்கே 60. பகுதி சமமாயிடுச்சு. ஒரு தடவை எழுதிக்கங்க. 1 3 3 மைனஸ் என்ன வரும், இந்த 1 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 3ல் 1 கழிச்சா 2, 2/60. இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 2/60. கேன்சல் பண்ணுங்க. 2 2 2 6, இந்த 0 அப்படியே வந்துடும். சரியா. அப்போ ஏ ஈக்குவல் டு 1/30. சரியா, 1/30. அப்போ ஏன்றவர் அந்த வேலை எத்தனை நாளில் முடிப்பார், 30 நாளில் முடிப்பார். தொகுதியில் 1 இருக்கும்போது பகுதியில் இருக்கிறதா நமக்கு ஆன்சர். சரியா. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சியை மட்டும் கண்டுபிடிக்கணும். எதை நான் சி கண்டுபிடிச்சோம், ஏ கண்டுபிடிச்சோம், பி மட்டும் கண்டுபிடிக்கணும். எதை எதில் கொண்டு போய் பிரதியிடலாம் பாருங்க, இந்த சியோட மதிப்பை கொண்டு போய் பிரதியிடுவோம். சி ஈக்குவல் டு 1/60 என 2ல் பிரதியிட போகிறோம். 2ல் பிரதியிட 2வதுல பிரதியிடலாமா பாருங்க. 2வது என்ன இருக்குது பாருங்க, பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1/15 இருக்குது. பி அப்படியே இருக்கட்டும். சிக்கு பல என்ன பிரதியிடுவோம், 1/60. பி ப்ளஸ் சி, சியோட மதிப்பு 1/60. இது வந்து எதுக்கு சமமாக இருக்குது, 1/15க்கு சமமாக இருக்குது. 1/15 தானே, எழுதியாச்சா. இப்போ பாருங்க, பி ஈக்குவல் டு என்ன வரும், 1/15 மைனஸ் இது ப்ளஸ் 1/60. அங்கே வந்தால் மைனஸ் 1/60. இந்த இடத்துல பாருங்கள், 15 இருக்குது, இங்கே 60 இருக்குது. பகுதியை சமப்படுத்தணும். அப்போ இந்த 15 எதை கொண்டு பெருக்கினா 60 வரும், 4 கொண்டு பெருக்கலாமா. அப்போ தொகுதியும் பகுதியும் 4 கொண்டு பெருக்கணும். இப்போ பாருங்கள், இது பெருக்கல். சரியா, இந்த இடத்துல பெருக்கல். இந்த இடத்துல நான் ஒரே தான் பெருக்கல் போட்டேன், பெருக்கல். இப்போ 15 4 பெருக்குனா 60. 154 கிடையாது, இது வந்து பெருக்கல்ல போட்டிருக்கேன். சரியா, 60. 15 4 பெருக்குனா 60. இந்த இடத்துல 60 இருக்கா. அப்போ ஒரு தடவை எழுதிக்கங்க. இதை பெருங்க, 1 4 4 மைனஸ் 1 அப்படியே வந்துருமா. 4ல் 1 கழிச்சா 3, 3/60. கேன்சல் பண்ணுங்க. 1 3 3, 2 3 6, இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போது 1/20 எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்க, எல்லாமே என்ன இருக்குது, ஏ வந்து 1/30, பி வந்து 1/20, சி வந்து 1/60. தொகுதியில் 1 இருக்கும்போது பகுதி தான் நமக்கு ஆன்சர். அப்போ பாருங்க, ஏ எத்தனை நாள் முடிப்பார், அந்த வேலையை முடிக்க ஏ என்ற எவ்வளவு நாள் ஆகும். ஏ என்பவர் எத்தனை நாள்ல பாருங்க, 1/30 பகுதியில் இருக்கிற ஆன்சர். 30 நாட்களிலும் 30 நாட்கள். பி என்பவர் எத்தனை நாள் முடிப்பாரு, பி என்பவர் பாருங்க 1/20 பகுதியில் இருக்குதான் 20 நாட்கள். 20 நாட்கள். சி என்பவர் எத்தனை நாள் முடிப்பாரு, 60 நாட்கள் ஆகும். 60 நாட்கள் தேவை. 60 நாட்கள் தேவை, அதாவது தனியே. சரி, அந்த இடத்துல தனியேன்னு எழுதிக்கங்க. தனியே முடிக்க ஏன்றவருக்கு 30 நாட்கள், பீன்றவருக்கு 20 நாட்கள், சீன்றவருக்கு 60 நாட்கள் தேவை. சரியா, அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது.
நன்றி.